ஒரு வீட்ல வந்துட்டு எந்த இடத்துல வெயிட் இருக்கக்கூடாது, பாரமா இருக்கக்கூடாது. அது நீங்க எப்படி சொல்றீங்க சார்? இந்த வெயிட்ட எங்க வச்சா நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெயிட்ட வைக்கக்கூடிய இடம் தெற்கும், மேற்கும் பூத கணங்களை உடையதுன்னு சொல்லுவோம். தெற்கும், மேற்கும் பெரிய மலைகள் இருக்கலாம். அந்த பகுதியில் அது மாரி வீட்டினுடைய தெற்கு சுவர் வெயிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துங்க சுமைகள்னு சொல்லுவோங்கம்மா. வீட்டுக்கு காற்று, ஒளிகள் இது நல்லா வந்தா தான் ஒரு இடம் டெவலப்மெண்ட்டா இருக்கும். ஒளிகள் வரல அப்படின்னாவே இருட்டு உலகம் மாரி தான். இருட்டா எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன். வாஸ்துலயே அதிகமா இருட்டா இருக்கணும். ஒரு ரூம்ல தெற்கு செவர் அப்படின்னா வடக்கு லாஸ்ட் போடணும். மேற்கு செவர்னா கிழக்கு கூட்டின மாதிரி கடைசியில் நம்ம போட வேண்டிய ஒரு சூழல்லாம் வரும். தெற்கு மேற்கில் அவுட் சைடில் தென்மேற்கு மூலையில் ஓட்டை வேண்டாம், தென்மேற்கு மூலையில் இன்னர் சைடில் ஓட்ட வேண்டாம். இதெல்லாம் எப்படிங்களா இவங்க தெரிஞ்சுக்குவாங்களே பிடிச்சிக்குவாங்கன்னு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சதை ஓப்பனாக நான் சொல்லிடுவேன். தெற்கிலையும் மேற்கிலையும் பூச்செடிகள் தொட்டிகள் கூட மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கம்பி டிசைன். கிழக்கும் வடக்கும் வந்துட்டு வெயிட் கம்மியா இருக்கணும்ட்டு அந்த இடத்துல அளவு கம்மியா வச்சுட்டு மேற்கும் தெற்கும் உயரமா வச்சுக்கலாம். கொஞ்சம் உயரமா இது லேட்டஸ்டா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் சொல்லிட்டுங்க. நிறைய பேர் இப்படித்தான் பண்ணி தப்பா பண்றாங்க. அது பண்றதுனால கண்டிப்பா சொல்றேங்க, பன்னெண்டு இருந்து நிம்மதியே எல்லாம் போயிடும். சில மூளைகள் உங்களுக்கு சதுரமா வராது, ரவுண்டா வரும். பெரிய காம்பவுண்ட்ல நீங்க பழைய காலத்துல இருக்கிற வீடு வளைவா இருக்கும். அந்த கரு மாதிரி வரும். கரு வர்ற இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசானி மூலை மட்டும் கரு கொடுக்கக்கூடாது. இன்டீரியர் டிசைனர் மாதிரி எக்ஸ்டர்னல்ல வெளில ஒரு புத்தர் வச்சு இப்போ வாட்டர் ஃப்ளோ ஃபவுண்டைன்ல வைக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எந்த இடத்துல வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாங்கம்மா. அதாவது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு பார்த்தாலும் எந்த திசையாக இருந்தாலும் ஈசானி மூலையில் தொட்டு கும்பிட்டுட்டு போன்னு சொல்லுவார். ஏன்னா தொட்டு கும்பிட்டுன்னா அவர் படுத்து தலையை கொண்டு போய் எங்கள் முட்டை வச்சு கும்பிட்டுட்டு போவார். போறகாரி அப்படியே ஜெயிக்குன்னு சொல்வார். ஜலமூலதான் சாமி. கிழக்கு சாய்வு வடக்கு சாய்வு வாங்கினால் ரொம்ப நல்லது. வீடு வாஸ்துப்படி கட்டி நல்லதா நடக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பலம் வாஸ்து அசோகன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். சார், இப்போ நம்ம வாஸ்து பற்றின நிறைய தகவல்களை நீங்கள் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னால் இருந்தவங்க பேசுனது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டு வரீங்க. நிறைய பேருக்கு வாஸ்து மூலிமா இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பேசினதுக்கு அப்புறமா தெரிய வருதுன்னு சொல்லிக்கலாம். இப்போ அதுலேயுமே ஒரு வீட்டில் நம்ம எப்படி வாஸ்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது போன பதிவில் பார்த்தோம். இப்போ ஒரு வீட்டில் எந்த இடத்துல வெயிட் இருக்கக்கூடாது, பாரமாக இருக்கக்கூடாது, அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? வெயிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சுமைகள்னு சொல்லுவோங்கம்மா. வீட்டுக்கு சுமைகள், ஒரு போட் போகுது, ஒரு கப்பல் போகுது. சுமைகளை டிரைவர் சீட் பக்கத்துலேயே அடிக்கிட்டிங்கன்னா கப்பல் மூழ்கிடும். பின்னாடி அடிக்கிட்டாலும் மூழ்கிடும். மத்தியம் பகுதியில் எவ்வளோ வைக்கணும், பின்னாடி எவ்வளோ வைக்கணும், முன்னாடி எவ்வளோ வைக்கணும், ஒரு பேலன்சிங் இருக்குது. வாட்டரில் பேலன்சிங் இருந்தால் தான் அந்த போட்டு போய் சேரும். அதுபோல் படகு மாறியதை நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வீட்டில் எந்த பகுதி நல்லா இருக்கணும், எந்த பகுதி நல்லா இருக்கணும்னா, இப்போ காற்று எங்கேருந்து வருகிறது, சூரியன் எங்கேருந்து வருகிறது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணுறப்போ கிழக்கிலேருந்து சூரியன் திசைகள் வருகிறது ஒளி. அந்த ஒளிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். இப்போ சார், இப்போ கிழக்கில் எங்களுக்கு 5 மாடி சார், எங்கள் வீடு ஒரே ஃப்ளோரு, நான் கிழக்கில் சூரியனை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா, இந்த பக்கம் மேற்கில் இருக்கிறவங்களும் கட்டிட்டாங்க, கிழக்கில் இருக்கிறவங்களும் கட்டிட்டாங்க, எங்கள் வீடு ஒரே ஃப்ளோர் தான், நாங்கள் கட்டினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டெவலப் இல்லை அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் ரைஸ் அவங்களுக்கு விழுந்ததே இல்லை. அதிகாலையில் வரக்கூடிய சூரியன் பெரிய ஆக்க சக்திகள் கொண்டது. அது அவங்களுக்கு கிடைக்காதனால அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. நீங்கள் எங்கே சுமைகள் வைக்கிறதுன்னு தான் கேள்வி. இந்த சுமைகள் வைக்கிறது இந்த சூரிய சக்திக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காற்று, ஒளிகள் இது நல்லா வந்தால் தான் ஒரு இடம் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஒளிகள் வரல அப்படின்னாவே இருட்டு உலகம் மாதிரி தான். இருட்டா எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், வாஸ்துலேயே அதிகமாக இருட்டாக இருக்கணும். பணம் எண்ணும் போது லைட் போட்டு சுவிட்ச் போட்டு எடுத்து கொடுங்க, அவங்க தான் பணக்காரராக இருப்பாங்க அப்படின்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட எபிசோடில் பேசுவோம். அதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நெருதி மூலையில் பெரிய ஜன்னல் செடி வாசல் வைக்கிறவங்களாம் வீணாக போயிடுவாங்கன்னா பணம் இல்லாதவங்களாம் மாதிரி, அதாவது பேங்கினுடைய எல்லோ நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சுக்கு கூட போயிடுவாங்க. நெகட்டிவ் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் மனித வாழ்வில் வரக்கூடிய பெரிய துன்பம். இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் இந்த கலை. இதுல நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, வெயிட் எங்க வைக்கலாம், இந்த வெயிட்டை எங்க வச்சா நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெயிட்டை வைக்கக்கூடிய இடம் தெற்கும் மேற்கும் பூத கணங்களை உடையதுன்னு சொல்லுவோம். தெற்கும் மேற்கும் பெரிய மலைகள் இருக்கலாம். அந்த பகுதியில் அது மாதிரி வீட்டினுடைய தெற்கு சுவர் வீட்டுக்குள்ளே நிற்கும் போது சவுத் வாலுமே வெஸ்ட் வால்லையுமே நீங்கள் எவ்வளோ வெயிட் வேணால் வச்சுக்கலாம். கபோர்டு போட்டுக்கலாம், வாட்டர் ப்ரூஃபு, மறுபடியும் ஒரு 10 அடியில் 6 அடியில் பெரிய பெரிய
ரேக்கு இது என்ன வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம். சார் கபோர்ட் கூட வெயிட்ல சேருமா சார் அந்த கண்டிப்பா இதுல? சேரும். ஓ, நம்ம வைக்கிற இப்ப இது பொருட்கள் மட்டும். சுமைகள்னு வந்துருச்சு. நீங்க ஆஹா. பேலன்சிங் வந்துட்டீங்க. ஓகே. உங்களை நான் பேலன்சிங் உங்களுக்கு கரெக்டா சொல்லலைன்னா பேலன்ஸ் ஆகாது. படகு மூழ்கிடும் தண்ணியில. ஒரு தடவை ஓகே, தான் ஓகே. வாழ்றோம். ம், இதுல ம், ம். ஒரு தடவை நீங்க லாஸ் ஆயிட்டாலே போதுமா? அப்போ 1 குரோர் வச்சு நீங்க 10 குரோருக்கு வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு தவறு செய்து ஒரு ஏசி மாற்ற ஒருவர் சரி ரைட் அங்கேயும் போட்டு அங்கேயும் போட்டு இங்கேயும் போட்டுன்னு நீங்க சொல்லிடுவீங்க. அப்புறம் அவங்க ம். வேலைக்காரங்க சரி இங்க போட சொல்றீங்க ரூம்ல போட்டா போதும். வரவங்க என்ன பண்ணுவாங்க தென்மேற்கு மூலையில ஓட்டையை போட்டு போயிடுவாங்க. ஓஹோஹோ. அந்த மாதிரி எல்லாம் ஆனா 10 நீங்க இப்போ இது சொன்னதான இந்த கேள்வி, தென்மேற்குன்றது வந்து இப்போ நம்ம பெட்ரூம் வைக்கிறதுன்னு சொல்றது. இப்போ பெட்ரூம்ல ஏசி வரதானே வேணும். தென்மேற்குன்னா அந்த எக்ஸாக்ட் கார்னர்ல தான் போடக்கூடாது. ஆனா நடுவுல போட்டுக்கலாம். கண்டிப்பாங்க. நடுவுலையும் போடக்கூடாதுங்கம்மா. நடுவுல கிழக்கொட்டி ஒரு ரூம்ல வந்து தெற்கு செவர் அப்படின்னா வடக்கு லாஸ்ட் போடணும். ஓ. மேற்கு செவர்னா கிழக்கொட்டின மாதிரி கடைசியில் நம்ம போட வேண்டிய ஒரு சூழல்லாம் வரும். தெற்கு மேற்கில் தென்மேற்கு நெருதி மூலையில் போடாமல் கிழக்கொட்டியும் வடக்கொட்டியும் ஜன்னல் வைக்கிறதுக்கு மேலே ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். ஏசி போடுறது. அதான் பெட்டர். தென்மேற்கு மூலை வந்து ஓட்டை வந்ததுன்னா கண்டிப்பாக பணம் நிற்காது. இப்போ சுமைகள்ங்கிறது தான் தனி வருது. ஏன் நான் இதோட விளக்கமாக இல்ல ஏன்னா கொடுக்குறேன். அவங்க தான் பிளாஸ்டர்லாம் பண்ணிடுறாங்களேன்னு கீழே கமெண்ட்லாம் வரும். ஏசிலாம் போட்டு லாக் பண்ணிடுறாங்கல்ல. காத்து நீங்க சொல்ற ஒலியும் காத்துமே உள்ள வராம இருக்கிறதுக்கு அந்த ஓட்டை தடுக்குது. இப்போ ஏசி நம்ம போட்டுட்டு லாக் பண்ணி எல்லாமே சீல் பண்ணிடுறாங்க. அப்ப அது கணக்கு வராதா இல்ல வருமா? இப்போ எலக்ட்ரிக்கல் வந்து வேலை செய்கிறாங்க. ம். இன்னர் சைடு அப்படியே காடி எடுத்து அதில் பிளாஸ்டிக் பைப் உள்ள பண்றாங்க. வச்சு கட்டி ஆணி அடித்து நிப்பாட்டிடுறாங்க. ம். மேலே பூசிடுறாங்க. ம். இது என்ன ஆகுதுங்க, இது சூப்பராக மாறிடுது. ம். இப்போ ஏசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் காரங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிருந்து வெளியே கொண்டு போகிறதில்ல. ம். அதாவது அந்த 3/4 அடி செவுத்தை இப்படி ஓட்டை போட்டு வெளியே கொண்டு போகிறதில்ல. இந்த ஓரத்தில் ஓகே, காடி ஓகே. எடுக்கிறாங்க, இன்சைடு வேலை செஞ்சுட்டு போயிடும். புரியுது, புரியுது, புரியுது. இவங்க என்ன பண்ணாங்க, இப்படியே ஓட்டையை போட்டு இங்கே இருக்கிற ஒயரை அங்கே கொண்டு போகிறோம். வெளியில வருது. வெளியில் வருது. அப்போ அந்த இடத்துல அது ஓட்டையாக மாறுது. ஓகே. அத சீல் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. சீல்டு பண்ணினாலும் அந்த இடத்துல ஹோல்ஸ் தான். இந்த ஒயர் போகிறது வரதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். தென்மேற்கு மூலையில் வேண்டாம். அவுட் சைடில் தென்மேற்கு மூலையில் ஓட்டை வேண்டாம். தென்மேற்கு மூலையில் இன்னர் சைடில் ஓட்டை வேண்டாம். இதெல்லாம் வந்துங்க எப்படிங்களா, இவங்க தெரிஞ்சுக்குவாங்களே பிடிச்சிக்குவாங்கன்னு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சதை ஓப்பனாக நான் சொல்லிடுவேன். கண்டிப்பா, கண்டிப்பா. மக்கள் நல்லா இருக்கட்டும். ஏன் தெரியுங்க, வாழ்வது ஒரு முறை. மீண்டும் 20 வேணும்னா வராது. 50 இப்போ 40ன்னா 41 தான் வரும். ஆகவே நல்லா இருக்கட்டுங்க. சுமைகள் மீண்டும் நீங்கள் உங்கள் கேள்விக்கே வந்து கண்டிப்பா. சுமைகள் அப்படிங்கிறது தெற்கும் மேற்கும் ஃபுல் சுமைகள்மா. வடக்கிலும் கிழக்கும் சுமைகள் வேண்டாம். ஒவ்வொரு ரூம்லையும் சரி, டோட்டல் வீட்டுக்கும் சரி. இதில் மதில் சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓ, காம்பவுண்ட். மதில் சுவரில் வந்து வடக்கும் கிழக்கும் கண்டிப்பாக வடக்கு சுவற்றின் மேலும் கிழக்கு சுவற்றின் மேலும் வெயிட் வைக்கக்கூடாது. தெற்கிலை மேற்கிலையும் வந்து பூச்செடிகள் தொட்டிகளும் கூட மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து கம்பி டிசைன் மேலே எஸ்எஸ்ல போட்டுங்க. இப்போ எஸ்எஸ்ல போட்டால் துரு பிடிக்காதுன்னு போடுறாங்க. அந்த காலத்தில் கிரில்லே பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. காம்பவுண்ட் சுவரே 4 அடி 5 அடி இருக்கும். அதுக்கு மேலே கிரில் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்படி கோபுரம் மாதிரியா அது மாதிரி இது மாதிரியா டிசைனாக பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து வடக்கு செவத்துல கிழக்கு செவத்துல மேலே அறவே ஆகாது. உங்களுக்கு வேணும்னா காம்பவுண்ட் சுவர் சுற்றி வர 10 கட்டிக்கும், 12 கட்டிக்கும், 15 கட்டிக்கும், என் பில்லர் போட்டு 20 கூட கட்டிக்கும். பாதுகாப்பு என்ன, உங்கள் வீட்டில் வந்து ஒரு 1000 கிலோ தங்கம் வச்சுக்கிறீங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணிக்கோங்க. நான் வரல. ஆனால் மதில் சுவரில் வடகிழங்குல வெயிட் வைக்காதீங்க. தெற்கில் மேற்கில் வெயிட் வச்சுருங்க. ஒரே அளவு மேலே தூக்கி கட்டிக்கலாம் பெருசாக. ஒரு பக்கம் வந்துங்க ரொம்ப பாதுகாப்பு வேணும்னு கேட்டாங்க மில்லுக்கு. அப்போ நான் என்ன பண்ணோம், கேட்டு வந்து 15 அடிங்க ஹைட், 16 அடி, 20 அடி கூட விட்டுக்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா பெரிய வண்டி வருது, அதுக்கு மேலே ஒயரெல்லாம் வருது அப்படின்னாலும் போகட்டும் வண்டி போட்டு. அதுக்கு மேலேயும் குறுக்க பீம் போட்டு மேலேயும் செவர் வச்சாங்க 5 அடி, மொத்தம் 25 அடி பேஸ் ஃப்ரண்ட்டில் மதில் மட்டும். இந்த மாதிரியெல்லாம் ஆகிடும். சரி பரவாயில்ல, ஈசானி மூலையில் நீங்கள் இன் அவுட் ஆகுங்க சாமி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மதில் சுவர் தெற்கே மேற்கே வரக்க ஒரே அளவு சமமாக வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேருக்கு காம்பவுண்ட் வால் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கிழக்கும் வடக்கும் வந்துட்டு வெயிட் கம்மியாக இருக்கணும்ட்டு அந்த இடத்துல அளவு கம்மியாக வச்சுட்டு மேற்கும் தெற்கும் உயரமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் உயரமாக இது வந்து லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லிட்டுங்க. நிறைய பேர் இப்படி தான் பண்ணி தப்பாக பண்ணுறாங்க. அது பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க, பன்னெண்டுனாலேருந்து நிம்மதியே எல்லாம் போயிடும். ஏன் கேட்டீங்கன்னா எதுவுமே நீங்கள் சொன்னது கேட்டு தானே அது. அதாவது தெற்கு மேற்கு உயரமாக வேணும் அப்படின்னா வெயிட்டு தான் வைக்க சொன்னேங்க. 5 அடினா 5 அடி, 6 அடினா 6 அடி, அது 6 அடி வச்சு இது 5 அடி வச்சுக்கலாமா? சமம். அதாவது பூமியில இருந்துங்க டியூப் லெவல் கட்டணும் ஒரே அளவு வரணும்னு சொல்லுவோம். சமமாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சும்மா தெற்கே மேற்கே உயரம் பண்ணுறேன் அப்படின்னு தென்மேற்கு மூலையில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வச்சு நானே போகிற போக்க பார்ப்பேங்க. தென்மேற்கு கார்னரில் டேங்குக்கு என்னங்க இது என்ன காத்தடிச்சா டேங்க் ஓடாமல் இருக்கிறதுக்கு வச்சுக்கிறீங்களான்னு கேட்பேங்க. அதாவது அந்த இடத்த உயரம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னது உண்மைதான். தென்மேற்கு உயரமாக இருக்கணும்னா உங்கள் வீட்டில் அந்த பகுதி உயரமாக இருக்கணும்னு சமதளமாக இருந்தாலே ஓகே தான். அந்த இடத்துல ஒரு ரூம் போகிறதுனால சிறப்பு தான். அந்த இடத்துல மட்டும் செவுத்தை மட்டும் மேலே ஏற்றி வைக்கிறதுனால எல்லாம் சிறப்பு பலன்களால் கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. தெற்கே மேற்கே செவுறு மட்டும் உயரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்காது.
ரீசனாக வந்து சமதளமாக இருக்கிறது தான் சமமாக இருக்குங்க. அதான் நன்மையும் கொடுக்கும். ஓகே. அப்புறம் இந்த நீங்கள் கேட்ட சுமைகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்புறம் காம்பவுண்ட் சுவரில் வட்ட வடிவமாக வைப்பாங்கம்மா. சில மூலைகள் வந்து உங்களுக்கு சதுரமாக வராது, ரவுண்டாக வரும். பெரிய காம்பவுண்டெல்லாம் நீங்கள் பழைய காலத்தில் இருக்கிற வீடு வளைவா இருக்கும். வளைவாக இருக்கும், அந்த கருவு மாதிரி வரும். ஆமா, கர்வ் வரும். கரு வர்ற இடம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசானி மூலை மட்டும் கரு கொடுக்கக்கூடாது. ஓஹோ. வாய் மூலை, அக்னி மூலை, நெருதி மூலை கரு வந்தால் ஜஸ்ட்டு ஸ்டில் ஓகே தான். ஆனால் ஈசானி மூலை குறையக்கூடாது. வயசில் வீட்டுக்குள்ளேயும் சரி, காம்பவுண்ட்லேயும் சரி, மதில் சோர்லையும் 2 பக்கமும் ஈசானி மூலை குறையாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை அக்னி மூலை வளர்ந்துருச்சுங்க சார், எங்களுக்கு அங்கே ஒரு 7 அடி இருக்குது, இந்த இடத்துல 4 தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, கிராஸாக இது வேலி போட்டுக்குங்க உங்கள் இடத்துக்கு வேண்டி. இங்கே 4 இருக்குதா, 4 வெய். அங்கே அக்னியில் 4 வச்சு 4 வச்சு செவுத்து வச்சுக்க. சார் என்ன சார் நாங்கள் தட்டுமுட்டு ஜாமானம் போடலாம் அதுன்னு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தட்டுமுட்டு ஜாமானம் போடுறதுக்கு வந்து வீடு கட்டலிங்க. வீட்டில் வந்து தட்டுமுட்டு ஜாமானம் போடுறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இடம் நிறைய இருக்குது. மொட்டை மாடியில் போடலாம், படிக்க கீழே போடலாம், நிறைய இடங்கள் இருக்குது. இதில் வந்து மொத்தமாக சுமை தாங்கி அந்த விஷயம் கேட்டீங்க. அடுத்தது வந்து பேலன்சிங் கேட்டுக்கிறீங்க. இதெல்லாமே நம்ம தெளிவாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி. இப்போ நீங்கள் சொன்ன அந்த காம்பவுண்ட் வால்குள்ளார வந்துட்டு இப்போ ஒரு சில வீட்டில் சாமி சிலைகள் வைப்பாங்க. சின்னதாக விநாயகர் வைக்கணும், இல்லை அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காம்பவுண்ட் வாலோட வீடு இருக்குது, வீட்டுக்கும் அவங்களோட லேண்டுக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருக்குது. எந்த இடத்துல வந்து தெய்வத்தை வச்சு வழிபடலாம்? கரெக்டுமா. இப்போ இந்த துளசி மாடம் கேட்குற மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, இப்போ சிலைகளும் வைக்கிறாங்க. சிலைகள் வைக்கிறாங்கன்னா ஒரு கருங்கல்லாம் வச்சுக்கிறாங்கம்மா. செங்கல்லும் கூட 3 வச்சு போட்டு வச்சு நல்லா சாமி குல தெய்வம்னு சொல்கிறாங்க. இதே சென்னையிலேயே நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம். இப்போ இன்டீரியர் டிசைனர் மாதிரி எக்ஸ்டர்னலே வெளில ஒரு புத்தர் வச்சு இப்போ வாட்டர் ஃப்ளோ ஃபவுண்டெயினில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எந்த இடத்துல வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு? கண்டிப்பாங்கம்மா. அதாவது வந்துங்க, கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு பார்த்தாலும் எந்த திசையாக இருந்தாலும் வடகிழக்கு ஈசானி மூலையில் வைக்காதீர்கள். வடக்கும் கிழக்கும் சேர்ற இடமும் ஈசானி மூலை எனப்படுகின்ற வடகிழக்கு கார்னர்லையும் வெயிட்டு வைக்காதீங்க. அங்கே துளசி மாடமோ உயர்த்தி கட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கவே கூடாது. வாயு மூலையில் வைக்கலாம், நெருதி மூலையில் வைக்கலாம், அக்னி மூலையில் வைக்கலாம். இந்த 3 மூலையில் நீங்கள் வந்து ஹைட் பண்ணி கூட வைக்கலாம். அது பூமின்னு வைக்கலாம். எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அப்படி வச்சுக்கோங்க. துளசி மாடம் அப்படி தான் வைக்கணும். ஈசானி மூலையில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. பால்கனி விட்டுருப்பாங்க. பால்கனியில் பார்த்தா ஒரு 20-30 செடி வாங்கிட்டு வந்து ஈசானி மூலையில் வச்சுருவாங்க. இந்த கொடி இருக்குது இல்லைங்க, இந்த அதாவது முல்லை, மல்லி இதெல்லாம் கொடியாக பரவும். இந்த மரங்கள்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசானி மூலையில் வச்சு 3 மாடிக்கு போயிடும். அது வந்து 7 அடிக்கு மேலே வளர்ந்த மரம். 7 அடி நம்ம நில உயரத்துக்கு மேலே வடகிழக்கு மூலையில் உயரமாச்சுன்னா அது மரம் தான். அதுவும் நமக்கு தடை. ஓஹோ. செடியும் வைக்கக்கூடாது. செடி வைக்கலாம். செடினா முழங்காலால வைக்கலாம், ஈசான்யத்தில் வைக்கலாம். முழங்காலால வச்சு அது வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. மண் திட்டு உயரமாகக்கூடாது. வீட்டினுடைய உயரத்தை விட, வீட்டினுடைய தளத்தை விட ஈசானி பகுதியில் வந்து மண் திட்டை உயர்த்தி அது சுற்றி வர செடி வைக்கிறேன்ட்டு ஒரு டப்பா மாதிரி கட்டிங்க. 10 அடி சந்துட்ருப்பாங்க, 3 அடி செடிக்கு வச்சிருப்பாங்க, பூரா செடியை வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வெளியே மதில் சுவரில் சில பேர் செவ்வறு வச்சிருப்பாங்க, பாக்ஸ். அதுலேயும் வந்து வடக்குலையும் கிழக்குலையும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது வைக்கக்கூடாது அப்படின்னு இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் வச்சா பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வாழ்க்கையோ ஓட்டம், நடை, பயிற்சி, இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கைங்கிறது நடைபெறணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். வாழ்க்கைங்கிறது ஒரு வண்டியினுடைய வீலுக்கு நீங்கள் பிரேக்கிங் வைக்கிற மாதிரி அந்த தடுப்புச்சு ஒரு மாதிரி இதை வச்சிடறீங்க. நீங்கள் எதுக்கு போனாலும் அதை இடைஞ்சல் பண்ணும். இப்போ இதில் ஒரு உண்மையான விஷயத்தை இன்னொன்று சொல்லிடுறேங்க. இப்போ கதவு இருக்குது, மெயின் டோருக்கு நேராக காம்பவுண்ட் வாலில் கேட்டு வைக்கிறோம். அந்த கேட் ஆகப்பட்டது கதவு 5 அடி இருந்து அதில் கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க. கதவு ஒரு சிங்கிள் டோர்னா 3.25 அந்த அளவுக்கு வரும். அது போக ஒரு 1.5 அடியில் ஜன்னல் மாதிரி வச்சு ஸ்கிரீன் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்துங்க அதுவும் நிலவு தான், மொத்தம் 5 அடி ஆயிடும். அப்புறம் கேட்டு வைக்கிறது வந்து 3 அடி. அதுக்கு நேரம் கேட்டு மதிலில் வைக்கிறது கேட்டு 3 அடி. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த பக்கம் குதிரைக்கு கடுவாளம் போட்ட மாதிரி இப்படி மறைச்சா நான் உங்களுக்கு தெரிய மாட்டேன். அதுபோல் மெயின் வந்து வாய், வீட்டினுடைய வாய் அப்படிங்கிறது தலைவாய், ராஜநடை. அந்த ராஜநடையை வந்து சுருக்கி காட்டக்கூடாது. இப்போ அது 5 அடி இருக்குது, அது 5 அடி வச்சுக்கோ, இல்லை அது 5 அடிக்கு நேராக கட்டிக்கோ, நூல் கட்டி. அந்த பில்லர் வந்துங்க அந்த காம்பவுண்டினுடைய நிலவு சிவரு விட்டுருங்க, நிலவில் வந்து குத்தக்கூடாது. பில்லர்னுடைய கரு இருக்குல்லங்க, அது வந்து கத்தி குறவிலையில் வச்சுட்டு மிரட்டுற மாதிரி போகிற காரியம் பூரா ஜெயிக்காதுங்க. இது பேசிக் தான். அப்படி நிறைய பேர் வீட்டில் இருக்கும், இப்பவும் இருக்கும். வாஸ்து பார்த்துருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. நான் போகிற பக்கம்லாம் பிளான் கொடுக்குறப்ப சொல்லிடுவேன், எனக்கு பெருசாக முன்னாடி. ஆமாங்க. இப்போ வந்து வீட்டினுடைய தலைவாயில் வந்து 4 அடி இருக்குது அப்படின்னா அங்கே கேட்டு வந்து 4 அடியோ 4.5 அடியோ இருக்கும்.
கார் வர்ற கேட்டு பெருசா வச்சிருப்பாங்க 10 அடி அந்த ஆமா ஈசானி மூலையில. ஆமா இந்த இது வந்து குட்டியா வச்சுக்குவாங்க. ஒரு 2 வீலர் எடுத்துட்டு வர்ற மாதிரி ஆமா ஆமா 3 அடி 3 அடி இருந்தா போதும் சார். ஆமா. கதவு 5 அடி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்படிங்களா இதுவும் ஒரு சோதனை. அதாவது வந்து அப்ப நீங்க 2 கேட்டா வைக்க கூடாது, ஒரே கேட்டா ஃபுல்லா ஒரே பெருசா கேட்டா வைக்கலாம், டபுள் கேட்டும் வைக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பில்லர் வரக்கூடாது. பில்லர் வந்துங்க அந்த ஓப்பன் 4 அடி இருந்தால் 4 அடி வைங்க, அல்லது 4 அடி அதுக்கு நேரம் ஓப்பன் இருக்கும். ஆ புரியுது. நம்ம நிலவாசல் இப்போ மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நேரா ஃப்ரீயா இருக்கணும். ஆமாங்க, மதில் சுவரில் ஓப்பன் கரெக்டாக ஓப்பன்ல இருக்கணும். இருக்கணும். குறுகக்கூடாது, அதிகமான பரவாயில்ல. இது வந்து நம்ம போற விஷயங்கள் வந்து தடையா இருக்கும். தடைங்களா? அவங்கெல்லாம் பாருங்க ஒன்றுமே இருக்காது. நான் ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு சார் எத்தனையோ பேர் பார்த்துட்டேங்க, அதெல்லாம் வேண்டாங்கப்பா, உனக்கு நல்லது நடக்கும்னு கூப்பிட்றீங்க, வர்றோம் பார்க்குறோம், எல்லாம் பார்த்தேங்க. நான் வந்து நல்லா இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். நல்லா இல்லை, சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் டிவி போட்டி ஓட மாட்டேங்குதே, உனக்கு ஓடினா தானே சந்தோஷம். டிவி ஓடலை, அது ஆமா. பிளக் பின்ல பாயிண்டாக இருந்தா என்ன, ஐசி போனால் என்ன, ஏதோ ஒன்று மாற்றி தான் ஆகணும். கண்டிப்பா. உங்களுக்கு என்ன தப்பை மட்டும் திருத்திங்க, அவ்வளோதான். அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்குங்க. சுமைகள் அப்படித்தான் கரெக்டாக வைக்கணும். இந்த பூச்செடிகள் வடக்கில் கிழக்கில் மரங்கள் வைக்கவே கூடாது, தெற்கில் மேற்கிலும் வச்சுக்கலாம் காம்பவுண்டுக்குள்ளே. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டைன்ஸ் அந்த மாதிரி தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து அது பூமிக்கு கீழே தான் வைக்கணும், பூமிக்கு பூமிக்கு மேலே வைக்கக்கூடாது. அது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லிக்கிறேங்க. ஈசானி நம்ம மூலை வந்து ஒரு 6 அடிக்கு புத்தர் அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு அழகியலுக்கு அது வெயிட் கண்டிப்பா, இல்லாம கண்டிப்பா. கொஞ்சம் ஹாலோவா கூட கிடைக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வைக்கலாங்க. ஈசானியத்துல அதுவுமே வைக்கக்கூடாது. வாயு மூலை வைங்க, ஈசானி மூலையில் வைக்க வேண்டாம். வைக்கக்கூடாது. ஓகே. ஜலமூலையில் வந்து ஜலம்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன் மாதிரி செட் பண்ணி அது அட்டையிலையோ ஆமா பிளாஸ்டிக்லையோ ஆமா வெயிட் இல்லாம. நிறைய இதில் வருது. எப்படி வந்தாலும் சரி அந்த தண்ணி ஃபுல்லோ ஆகி கீழே விழுந்துட்டே இருக்கு. அது வந்து உங்களுக்கு நல்லதா அப்படிங்கிறது நல்லது தான். அப்படின்னாலும் நீங்கள் இது வாய்மொழியிலையோ அக்னி மொழியிலையோ இல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அது ஈசானியம்ன்றது வந்து நீருக்கான பகுதி தானே. நீருக்கான அப்ப பகுதி, அதை fountain பூமியில் வெயிட் வைக்கலாம். வச்சு உயரம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஓ. அந்த பூமியினுடைய தளத்தை விட உயரம் பண்ணி நாம தண்ணி மேலேருந்து கீழே வருதோ கீழேருந்து மேலே வருதோ அந்த மாதிரி வேலையை வச்சுக்க கூடாது. ஜலமுலையை ஃப்ரீயாக பண்ணுங்க. அந்த இடத்துல வெளியில் போகும்போது காரியம் நடக்காது, சுத்தப்படுத்திட்டு போங்க. அந்த காலத்தில் வந்து எனக்கு வாஸ்துனுடைய குரு ஒருத்தர் வந்து கர்நாடகாவில் சொன்னதுன்னா ஈசானி மூலையில் தொட்டு கும்பிட்டுட்டு போன்னு சொல்லுவார். ஓஹோ. ஏன்னா தொட்டு கும்பிட்டுன்னா அவர் படுத்து தலையை கொண்டு போய் எங்கள் முட்டை வச்சு கும்பிட்டுட்டு போவார். போகிற காரியம் அப்படியே ஜெயிக்குன்னு சொல்வார். ஜலமூலை தான் சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஏன்னா ஈசானியம் என்பது வந்துங்க ஒரு குடும்பத்தை மட்டும் இல்லைங்க, அச்சாணிங்க. அச்சாணி சிறுசா தான் இருக்கு. ஆமாமா அதோட வேலை எடுத்து பாருங்க, தேர் ஓடுமான்னு பார்த்துடலாம். ஓடாது. ராஜா கீழே விழுந்து கிடப்பான், ஆமா மகுடம் வந்து மண்ணாயிரும். கண்டிப்பா. அப்போ அச்சாணியில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ ஈசானி மூலை என்பது குடும்பம், அதுதான் அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம். வடக்கு பெண்ணாகவும் கிழக்கு ஆணாகவும் மாத்திருஸ்தானம் பிதிருஸ்தானம் சொல்லுவோம். ஆனால் நல்லபடியாக எல்லாருமே சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு படகுனுடைய பேலன்சிங் போல வீட்டினுடைய பேலன்சிங்கும் இருக்க வேண்டும். தென்மேற்கு உயர்ந்து வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும். பூமி வாங்கும்போது கிழக்கு சாய்வு வடக்கு சாய்வு வாங்கினால் ரொம்ப நல்லது. வீடு வாஸ்துப்படி நல்லா கட்டி நல்லதாக நடக்கும். நம்ம பூமி சாய்வு மட்டும் தெற்க சாய்வாக போகும். என்ன ஆகுது தெரியுங்களா? அந்த மாதிரி போகிறப்போ வந்து அதில் வடக்கு பார்த்த வீடும் இருக்கும். இப்போ எந்த திசை வீடாக இருந்தாலும் சரி, தெற்கு சாய்வு பூமி மேற்கு சாய்வு பூமியில் டிச்சு தண்ணி ரோட்டில் எல்லாம் மேலேருந்து கீழ்கைக்கு போயிட்டு இருக்கும். அதில் இருக்கிறவங்களுக்கு வாஸ்து வந்து நிறைய வேலை செய்யாது, அதுவே ஃபெயிலியருங்க. ஒரு சொந்த தொழில் செய்பவர்கள் நிச்சயமாக நான் ஓப்பனாக சொல்கிறது என்னன்னா, வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், அது வந்து அளவு சாப்பாடான ஒரு வாழ்க்கை. 60,000 சம்பாதிக்கிறது சார், 80 பேர் இன்னும் 30 வருஷம் கழிச்சு எனக்கு 1.5 லட்சம் வரும், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தான் இன்கம் வரப்போகுதுன்னு கூட சொல்லி போடலாம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வாழலாம், அற்புதமான நாடு. கண்டிப்பாக. இப்போ இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடி கட்டிட்டு நீங்கள் வாட்டில் பல கோடி சம்பாதிக்கலாம். உங்களை யாரும் வாட்ச் பண்ணவே மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரலாம். அதுக்கு வாஸ்து சப்போர்ட் வேணும். இடம் நல்லா இல்லை என்றால் அவர்களுடைய தொழில் கண்டிப்பாக சொந்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் சீரும் சிறப்புமாக நிலையாக நிற்க வேண்டும். அப்பா செஞ்சார் மகன் செஞ்சால் மாறிடு, உனக்கு அந்த இதே இல்லை பவரே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் ஒன்று மாற்றி காட்டுவேங்க, நிச்சயமாக பவர் இருக்குது. அந்த வீடு தப்பாக இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு தொழில் மாறுமா. அப்பா செஞ்சு அப்பாவே வலிக்கு விழுந்து அப்பாவே ஜீரோக்கு போய்க்கிறார். இப்போ வந்துங்க மகனும் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு என்னென்னா அந்த தொழில் பண்ணலான்னா அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி சீர்திருத்தப்படுத்தி செய்யும் பொழுது நிச்சயமாக வாஸ்துப்படி 100% கொண்டு வரப்போ அவங்களும் ஜெயிப்பார்கள். தொழில் தொடர்ந்து அப்பா டைரக்டர்னு இவரும் டைரக்டராக வரலாம், டாக்டர்னா டாக்டராக வரலாம், தப்பாலாம் ஒன்றும் கிடையாது. அவரோட ஆசை, அவர் நான் பிடிக்கிறேன் என் பையன் இதை விட நல்லா வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு வந்து அந்த தொழிலே பண்ண மாட்டாங்கிறதெல்லாம் போயிங்க. அந்த இடம் நல்லா இருந்தால் போது கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீடு கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்கள் போய் பாருங்களேன், கண்டிப்பாக நல்லா இருக்கு. அவங்களாம் ஜோசியம் பார்க்கவே போக மாட்டாங்க. ஆமா ஆமா. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எப்போ போனீங்கன்னா பொருத்தம் பார்க்க போனுங்க, இப்போ குழந்தைகளுக்கு நீ பொருத்தம் பார்க்கணும், அவங்களுக்கு கல்யாணம் வருது, அப்போ நான் வந்து பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தவறு சொல்லலைங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்ல தொழில்
அவர்களுக்கு திடம், திடத்தை கொடுங்க. Okay. திடத்தை கொடுங்கன்னு தான் திடத்தை சொல்றாங்க. Okay. அவன் வந்து இங்க ஏதோ ஒரு குழப்பத்துல வர்றான். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. நல்லா இருக்குங்க, இதெல்லாம் என்னங்க பெருசா, ஜம்முன்னு வருவீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே பாதி அவங்களுக்கு ஒரு 50% கொடுத்து, அப்புறம் சும்மா என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து அது எதையுமே தவறு சொல்லிங்க. நல்லது செய்யுங்க. என்னத்தை நீங்க விதைக்கிறீங்களோ கண்டிப்பா விளையுங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும் கண்டிப்பாக 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழப் போவது கிடையாது. ஆகவே நல்லது செஞ்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, வேறவங்க நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே நீங்க உச்சத்துக்கு போயிருவீங்க. கண்டிப்பா. எப்போ மித்தவங்கள நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம தொழில் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நம்மள வந்து கடவுள் வந்து அப்படியே வச்சு செஞ்சிருவாரு. இப்ப நம்ம வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் தலைக்கு மேல ஒரு ஜான் சொல்லுங்க. அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உலகம் பூரா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ட்ரம்ப் முதல் கருப்புசாமி வரை. அச்சாணி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். மன்னரா இருந்தாலும் தேர் ஓடுறதுக்கு அச்சாணி ரொம்ப தேவை. அந்த அச்சாணி தான் ஈசானியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.